பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSVயில் பாதிக்கப்பட்டு நம்மிடம் வெறும் 15 நாட்கள் மட்டுமே மருந்து சாப்பிட்டு அவருடைய இம்யூன் சிஸ்டத்தோட ரிப்போர்ட்டை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கொடுக்கும்போதே அவரோட பெயர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால் என்னால் இது பெரிய அளவில் டீட்டெயிலாக இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ண முடியல. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக சாமானிய மனுஷனுக்கும் தெரிய அளவுக்கு நான் இதில் சில விஷயத்த சொல்கிறேன். அந்த ரிப்போர்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயம் பிளாக் மார்க்கில் போட்டிருக்கோம். அதுதான் அவர் உடம்புல இருக்கக்கூடிய பாலியல் நோய். அந்த ஃபஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா 15 நாட்களுக்கு முன்னாடி அவரோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட் வேல்யூவில் இருக்கும். அந்த 2 விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பாலியல் நோய் 15 நாள் கழித்து மருந்து சாப்பிட்டு திரும்ப எடுத்த டெஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அனதர் ஒன் இஸ் என்ன இங்கே நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா, உடலில் இருக்கக்கூடிய நோயை முழுவதுமாக குணப்படுத்துவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம். அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், அதற்கு உதவக்கூடிய WBC, அதோடைய கேட்டகரியில் ஈஸ்னோஃபில்ஸு, லிம்போசைட்டு, இந்த மாதிரி எண்ணற்ற வகைகள் இருக்குது. மருத்துவம் சார்ந்த நாலேஜ் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது எளிமையாக புரியும். அதோடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின் பாடிஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த மாதிரியான கிருமிகளை கொல்வது, உடலை விட்டு நீக்குவது அப்படின்றது தான் அந்த செல்கள் செய்யக்கூடிய வேலை. அந்த செல்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான டூல்ஸ் இன்னைக்கு உலகத்தில் பலரிடம் இல்லை. அந்த மருந்து கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய ரத்தம் அந்த நோயாளியோட கிருமிகள், ஃபாரின் பாடிஸை எலிமினேட் பண்ணும். அப்படி எலிமினேட் பண்ணால் மட்டும்தான் இப்படி ரிப்போர்ட்டை நம்ம எடுக்க முடியும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். மனித உடலில் வரக்கூடிய எண்ணற்ற நோய்களை முழுமையாக குணப்படுத்துவது நம் உடலில் இருக்கக்கூடிய WBC அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பிளட் டெஸ்ட் எடுக்கும் முன்னாடிக்கும் பிளட் டெஸ்ட் பின்னாடிக்கும் மிகப்பெரிய மாற்றம் அதோட ரத்தத்தில் இருக்குது. கிருமிகளோட எண்ணிக்கையை மட்டும் நம்ம கம்மி பண்ணலை, ரத்தத்தையே பியூரிஃபிகேஷன் பண்ணி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டே நான் வேறு லெவல் பண்ணியிருக்கேன். அதனால் முழுமையாக குணப்படுத்த முடியுன்றது ஆதாரமாக இருக்குது.